நீங்கள் எந்த மருந்தை சாப்பிட்டாலும் முதலில் போர்க்களத்தில் முன்வரிசையில் நிற்கக்கூடிய காலாட்படை அந்த அதுதான் அடிவாங்க. உப்பு படலங்கள் போல ஆகி அங்கு ஆறாத புண்களை உருவாக்கி அது முற்றிலும் செயலிழந்து வடிகட்டும் தன்மை முக்கியமாக இழந்தது. செயற்கையான முறையில் செய்யாமல் இயற்கையாகவே எல்லோரையும் போல எனக்கு யூரின் வர வேண்டும், என்னுடைய கிட்னி நன்றாக இருக்க வேண்டும் என்று யாராவது விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் இக்கட்டான ரொம்ப கடினமான இருக்கிற பிரச்சனை மருந்து சரி செய்யும். அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத் அண்ண வணக்கங்கள். இன்றைக்கு நமது சேனலில் முக்கியமான ஒரு மருத்துவ முறை பற்றி பேசுகிறோம். மனித உடலில் முக்கியமான ராஜ உறுப்பில் ஒன்று இந்த சிறுநீரகம், கிட்னி என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்களே, அந்த சிறுநீரகம் 500 விதமான வேலைகளை செய்கிறது. நீங்கள் எந்த மருந்தை சாப்பிட்டாலும் முதலில் போர்க்களத்தில் முன்வரிசையில் நிற்கக்கூடிய காலாட்படை அந்த கிட்னி தான். அதுதான் அடி வாங்கும். நல்லதாக இருந்தாலும் அதுதான், கெட்டதாக இருந்தாலும் அதுதான். அதனால் இந்த நோய் வருவதற்கு கிட்னி செயல் இழப்பு, இதற்கான காரணங்களை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் காரணம் அதிகம் மது அருந்துதல் முதல் காரணமாக இருக்கிறது. மது பிரியர்களுக்கு இது வருகிறது. இரண்டாவது பயம், கவலை, எல்லையற்ற கவலை, வேதனை, சதா அழுது கொண்டிருப்பது, ஏமாற்றங்கள், தாங்க முடியாத துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், இப்படிப்பட்ட ஒரு இவர் இப்படி செய்து விட்டாரே, என் குழந்தை இப்படி செய்துவிட்டதே, இப்படி நண்பன் இப்படி செய்துவிட்டேன், இப்படி நெருங்கிய உறவுகளால் துன்பப்படக்கூடியவர்கள், இவர்களுக்கு வருகிறது. பயத்தின் காரணமாக வருகிறது. ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டு அதில் மாட்டிக்கொள்வோமோ, இல்லை அது நமக்கு பிரச்சனையாக தருவோம், இப்படி பயம். ஏதாவது ஒரு பயம், அதீத பயமும் அதீத கவலையும் உடம்பில் ஒரு உஷ்ணத்தை உருவாக்குகிறது. அந்த உஷ்ணம் இரத்தத்தோடு கலந்து பித்தத்தை அதிகமாக பித்தப்பையில் சுரக்க அது துணை செய்கிறது. அதன் காரணமாக இரத்தம் அமிலத்தன்மை அடைகிறது. அந்த அமிலம் நீங்கள் தண்ணியிலே ஒரு விளக்கெண்ணெய் கலந்து விட்டால் எப்படி ஆகுமோ அதுபோல் இரத்தமாகும். ஆகி நம்ம டீ வடிகட்டக்கூடிய வடிகட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுபோல் தான் உள்ளுக்குள்ளே அதுக்கு வளர்க்கும் அந்த கிட்னிக்குள்ளே. இந்த அமிலத்தோடு இரத்தம் உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற அந்த வடிகட்டி ஒன்று அடைத்து கொள்ளும், இல்லாட்டி புண்ணாயிரும், இல்லாட்டி ஓட்ட போட்டுரும். இந்த புண்ணானோடனே வீங்கிடும். அப்போ அந்த இடம் பூரா உப்பு பாசனம் எப்படி பைப்பில் கட்டுதோ அதுபோல் உப்பு படலங்கள் போல் ஆகி அங்கு ஆறாத புண்களை உருவாக்கி அது முற்றிலும் செயலிழந்து வடிகட்டும் தன்மை முக்கியமாக இழந்துவிடும். அதுபோல் அதற்கு பிறகு அதை நாம் செயற்கை முறையில் டயல்ஸ்ன்னு சொல்லுகிறார்களே, அந்த மாதிரி முறையில் தான் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அது விஞ்ஞான முறையில் இன்றைக்கு கிட்னி நோயாளிகளுக்கு ஒரு அருமருந்து என்று சொல்லலாம், நல்ல முறைதான். ஆனால் காலத்துக்கும் செய்து கொண்டிருப்பது வேதனையாக அவர்களுக்கு இருக்கும். அது அப்பொழுதைக்கு செய்து தான் ஆக வேண்டும். எனக்கு இயற்கையாக வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தீர்வுகளை சித்தர்கள் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த நோய் உங்களால் தான் வந்தது, இந்த நோயை நீங்களே தீர்த்து கொள்ள முடியும். அதற்கான வழிமுறைகளை சொல்ல முடியும் ஒரு மருத்துவரால். இக்கட்டான ரொம்ப கடினமான இருக்கிற பிரச்சனை மருந்து சரி செய்யும். அதற்கு பிறகு நீங்கள் சில உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள், மனசாந்தம், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த வியாதியிலிருந்து முழுமையாக வெளியே வர முடியும். இப்பொழுது நாம் சொல்லுகின்ற வைத்திய முறை அந்த நோயிலிருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய வழியை தான் சொல்லுகிறோம். ஒரு காமாலைக்கு மருந்து சாப்பிடுகிறோம், எவ்வளோ நாள் சாப்பிட்றோம், அந்த மாதிரி ஒரு சூழலை நான் சொல்லித் தருகிறேன். இந்த பிரச்சனை வருவதற்கு காரணம் சொல்லிவிட்டேன். இதற்கு அதிகம் ஆல்கஹால், ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய அமிலத்தன்மை உள்ள பொருள்களை அதிகம் சாப்பிடுவதனால் வருகிறது. மது முதல் காரணமாக இருக்கிறது. இரண்டாவது காரணம் கவலை, தவறான உணவு முறைகள், அதிகம் கெமிக்கல்ஸ் கலந்த உணவுகளை சாப்பிடுவது, அதிகம் தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, அதிகம் பயப்படுவது. இதன் காரணமாக கிட்னி தன் செயலை இழக்கிறது. இதற்கான தீர்வு சிறந்த மருத்துவ முறை இருக்கிறது. சித்தர்கள் இதற்கு அற்புதமான பஸ்ப முறைகள்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நீங்கள் அதிகம் இல்லை, ஒரு அரிசி எடை சாப்பிட்டாவே சரியாக வர மருந்தெல்லாம் இருக்கிறது. நிறைய வகை இருக்கிறது. உடல் தகுந்தது போல் நாம் தருவோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு நிரந்தரமாக செயற்கையான முறையில் செய்யாமல் இயற்கையாகவே எல்லோரையும் போல எனக்கு யூரின் வர வேண்டும், என்னுடைய கிட்னி நன்றாக இருக்க வேண்டும் என்று யாராவது விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் இந்த கிட்னி பிரச்சனை இருப்பவர்கள் இந்த ஸ்க்ரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்து அந்த மருந்துகளை பெற்று நீங்கள் சிறப்பான ஒரு ஆரோக்கியமான கிட்னியை பெற்று ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோடு நீங்கள் வாழ எல்லாம் வல்ல பராசக்தி வழிபடுகின்றேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயண நமஸ்துதே.